வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். பசியில்லாத பாரதமாக படைப்போம் என்ற அற்புதமான செயல்பாட்டில் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக காலையில் அம்பாளுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு பிரசாதங்கள் படையலிட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு 12 மணி அளவில் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் சுமார் 1000 கணக்கான பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அறுசுவை விருந்து, சகல செல்வங்களும் நிறைந்து மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும். இந்த அமாவாசை அன்று சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களும் பொதுமக்களும் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக அமாவாசை அன்று 1000 கணக்கான பொதுமக்களுக்கு இந்த அன்னதானத்தை வழங்கி வருகிறார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு. இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்டில் உள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், கௌரவ தலைவர், கௌரவ செயலாளர் அனைவரையும் மற்றும் உறுப்பினர்களையும் மனதார பாராட்டி இந்த அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தி செல்கிறார்கள் என்றால் பசியில்லாத பாரதமாக இருக்க வேண்டும், மக்கள் எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அமாவாசையும் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக 1000 கணக்கான மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி வருகிறார்கள். அவர்களை நாமும் போற்றுவோம், பாராட்டுவோம். செய்திக்காக ஆற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் அமாவாசை அன்னதான விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்.